வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த லைன் அப் ஆயிருக்க ராயல் என்ஃபீல்டு எல்லாம் கிட்டத்தட்ட 1960s ல இருந்து 1990s வரைக்கும் இருக்கிற ராயல் என்ஃபீல்ட். ஸோ லெட் மீ செக் இட் அவுட். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓல்டு பழைய காலத்து ஹேண்டல் பார்ல இருந்தே இருக்கு பாருங்களேன். பழைய காலத்து ஸ்பீடோமீட்டர், இன்னும் அந்த பழைய காலத்து ஸ்பீடோமீட்டர் 14,000 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த வண்டியை ரொம்ப சூப்பரா MDO விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டு நம்பர்லேயே பார்த்தாவே தெரியும். ஸோ இதை பராமரிச்சு வச்சிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம கராஜ்ல இது எல்லாமே வந்துட்டு எதுக்காக வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலுக்குன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாதுங்க. இது எல்லாமே கஸ்டமர்ஸ் அவங்களோட ஆசை, அவங்களோட லவ்வோட வச்சு பராமரிச்சிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் ரீஸ்டோரேஷன் பண்ண போறோம். ஸோ இந்த வண்டி கர்நாடகால இருந்து வந்தது, ஒரு ஸ்டைல் ஆஃப் பண்ணிருக்காங்க. இதை இப்போ டோட்டலா வேற ஒரு ஸ்டைல்ல நம்ம மெட்ராஸ் பைக்கர்ல இருந்து பண்ணி எடுத்துட்டு போகணும் ஆசைப்படுறோம். இதுலயுமே பழைய காலத்து ஸ்பீடோமீட்டர், ஹாரன், அந்த ஹாரனு இது எல்லாமே இருக்கு. ஸோ இதையுமே நம்ம பின் டு பின் ரீஸ்டோர், கஸ்டமைஸ், பெயிண்ட்ஸ் எல்லாமே பண்ண போறோம். இதுவுமே ஒரு ஓல்டு விண்டேஜ் ராயல் என்ஃபீல்ட். ஃப்ரண்ட்ல நம்பர் பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் மறுபடியும் இங்க ஒரு ஓல்டு விண்டேஜ் ராயல் என்ஃபீல்ட் இருக்கு. அண்ட் இந்த வண்டி ரொம்ப பழைய வண்டிங்க. ஸோ அதுலயுமே அவரே போட்டிருக்காரு சின்ஸ் 1975. அது 1960s மாடல், 1975. கிட்டத்தட்ட நான் பிறக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் இன்னும் இந்த வண்டியெல்லாம் வந்தது. பட் வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் நம்ம இந்த வண்டியெல்லாம் பண்ண போறோம். யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட் த குவாலிட்டி ஆஃப் வெஹிக்கிள். இது எல்லாமே கஸ்டமரோட வெஹிக்கிள்ங்க. அதனால தான் நான் நம்பருமே தைரியமா காட்டுறேன் உங்களுக்கு வீடியோல. இது எல்லாமே நம்ம மெட்ராஸ் பைக்கருக்கு பெயிண்ட் பண்ண, ரீஸ்டோரேஷன், பின் டு பின் கஸ்டமைஸ் பண்ணி அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு கம்பீரமா நிக்கணும்ன்றதுக்கு இந்த வண்டியெல்லாம் நம்ம கராஜ்ல தயாராக போகுது. ஸோ கைஸ், ஆல் ஓவர் இந்தியால இருந்து வருதுன்னு சொல்லி சும்மா நம்ம சொல்றது கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே AP ஆந்திர பிரதேஷ் திருப்பதியில இருந்து ஒரு வண்டி வந்துருது, ஃபுல் ரீஸ்டோரேஷன் கஸ்டமர். இது லேட்டஸ்ட் ஒரு 12-13 வருஷம் வண்டி தாங்க, கிளாசிக். இதை பண்ண போறோம். அடுத்து மகாராஷ்டிரா வண்டி, MH வண்டி, இதையுமே நம்ம ஃபுல்லா மாடிஃபை பண்றோம். அது போக இது எல்லாமே லைன் அப்ஸ் இருக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், TN91 இருக்குது, TN58 மதுரை வண்டி இருக்கு, TN55 இருக்குது. அண்ட் இங்க ஒரு வண்டி பாத்தீங்கன்னா TN45. ஸோ இது எல்லாமே இங்க பாருங்க, எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த லைன் அப்ஸ் எல்லாம் மாடிஃபைட், கஸ்டமைஸ், ரீஸ்டோரேஷனுக்கு. ஸோ நீங்களும் உங்க ராயல் என்ஃபீல்ட்ல பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க நம்ம மெட்ராஸ் பைக்ல, யூ கேன் விசிட். இல்ல நான் விசிட் பண்ண முடியல, நான் வெளிநாட்டுல இருக்கேன், இதுல பாதி வண்டி வெளிநாட்டுல கஸ்டமர் இருப்பாங்க, அவங்களோட சொந்தக்காரங்களோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இங்க வண்டி அனுப்புவாங்க, ரெடி பண்ணுவோம். ஒண்ணு அவங்க வெளிநாட்டுல இருந்து வரும்போது எடுத்துட்டு போவாங்க, இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா மறுபடியும் எடுத்துட்டு போவாங்க. இல்லங்க நான் சென்னையில இல்ல, நான் வந்துட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர்ல இருக்கேன், இல்ல திண்டுக்கல்ல இருக்கேன், வண்டி அனுப்பணும்னு ஆசைப்படுறேன்னா டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புங்க. இந்த மாதிரி வண்டியை பழைய வண்டி கொண்டுட்டு வாங்க. இது எல்லாமே பழைய வண்டி தான், உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல பண்ணி நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் ஃபாலோயிங் மெட்ராஸ் பைக்கர் இன்ஸ்டாகிராம் பேஜ். ஏன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணும்போது தான் என்னென்ன வெஹிக்கல்ஸ் எப்படிலாம் பண்றோன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்னால தான் இவ்வளோ வெஹிக்கல்ஸும் நாங்கள் ஒவ்வொரு வெஹிக்கிளும் எங்களது வெஹிக்கிள் நினைச்சு பண்ணி கொடுத்து